அனைவருக்கும் வணக்கம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. போன பகுதியில் கந்தபுராணம் எப்படி தோன்றியது, இது யார் நமக்கு தமிழில் தந்தது, கந்தபுராணம் எங்கு இருந்து ஆரம்பித்தது, இதெல்லாம் பார்த்தோம். இப்படி கச்சையப்ப சிவாச்சாரியார் நமக்கு கொடுத்த 10,345 பாடல்கள் கொண்ட இந்த கந்த புராணத்தில் நாம் தொடக்கமாக பிரம்மபுத்திரன் தட்சன் சிவனிடம் கேட்ட 2 வரங்களை பார்த்தோம். அதில் முதல் வரம் என்னன்னா, அவனை அனைவராலும் வணங்கப்பட வேண்டும். 2வது சிவபெருமானே மருமகனாக வர வேண்டும் என்பதுதான் அந்த 2 வரமும். பின்பு தட்சனுக்கு கிடைத்த அந்த வரத்தினால் தட்சனுக்கு ஆணவம் ஆரம்பமாச்சு. அதற்கப்புறம் தட்சனுக்கும் வேதவல்லிக்கும் திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் மூலமாக அவர்களுக்கு 1000 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. அந்த 1000 ஆண் குழந்தைகளையும் தட்சன் கூப்பிட்டு, நீங்கள் சிவபெருமான் மீது மிகுந்த பற்றுதல் வச்சு சிவபெருமானை வணங்கி இந்த 7 உலகங்களையும் ஆளக்கூடிய தகுதியையும் அதற்கு ஏற்ற வரங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். கேட்ட அந்த 1000 குழந்தைகளும் தட்சன் சொல்லி கொடுத்தபடி சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டாங்க. இதை பார்த்த நாரதர் சும்மா இருப்பாரா? அவர் அந்த 1000 பேரையும் கூப்பிட்டு, இந்த உலக ஆள்றது நிலையானது அல்ல, பிறவாமை என்பதே நிலையானது, அதை சிவபெருமானை போய் தவம் செஞ்சு வாங்கிக்கோங்கன்னு சொல்ல, நாரதர் சொன்னபடியே அந்த 1000 பேரும் அதே மாதிரி சிவபெருமானை நோக்கி தவம் செய்து பிறவாமை வரத்தை கேட்டு சிவபெருமான் பாதத்தையே அடைஞ்சிட்டாங்க. இது தெரியாத தட்சன் அடுத்த 1000 குழந்தைகளையும் பெற்றெடுத்தார். அந்த 1000 குழந்தைகள்கிட்டையும் சிவபெருமான்கிட்ட வரம் கேளுங்க, 7 உலகங்களையும் ஆளுங்கன்னு சொல்லி அனுப்ப, திரும்ப நாரத பெருமான் அதே மாதிரி செய்ய, இதை கவனித்த தட்சன் நாரதரை கூப்பிட்டு சாபம் கொடுத்தார். எப்படி சாபம்? உனக்கு கல்யாணம் என்பதே நடக்காது, அதுபோக ஒரு முகூர்த்த காலத்தை தாண்டி உன்னால் ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது. அதனாலேயே நாரதருக்கு திரிலோக சஞ்சரி என்ற பேரும் வந்தது. பின்பு தட்சனுக்கு 50 பெண் குழந்தைகள் பிறந்தாங்க. அதில் 10 பெண் குழந்தைகள் தர்ம தேவதைக்கும், 27 பெண் குழந்தைகளை சந்திரனுக்கும், 13 பெண் குழந்தைகளை காசிப முனிவருக்கும் திருமணம் செய்து கொடுத்தான் தட்சன். இப்படி 27 பெண்கள் சந்திரனுக்கு திருமணம் கொடுத்தார் இல்லையா, அவங்க தான் அந்த 27 நட்சத்திரங்கள். இதில் சந்திரனுக்கு ரோகிணி மேலே மட்டும் தனிப்பட்ட பிரியமும் பாசமும் அன்பும் கூட. இதனால் மற்ற 26 பேரும் சங்கடப்பட்டு கவலையோட தட்சன்கிட்ட போய் முறையிட்டு அழுதுருக்காங்க. தட்சன் உடனே கோபம் கொண்டு சந்திரனை கூப்பிட்டு சந்திரனுக்கு மிகப்பெரிய சாபத்தை கொடுத்தார். அது என்ன சாபம்னா, நீ தேய்ந்து அழிந்து போவாய், நீ தேய்ஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருவ அப்படின்றது தான் அந்த சாபம். இதுதான் தட்சனோட ஆணவம், எல்லாருக்கும் சாபம். சிவன்டே வர வாங்கிட்டார் இல்லையா, ஒருத்தனுக்கு பேரும் புகழும் பணமும் வந்ததுன்னா அவனுக்கு கண்கள் தெரியாது இல்லையா, அது மாதிரி தட்சனுக்கும் கண்கள் தெரியவில்லை, அகம்பாவத்தில் ஆட ஆரம்பிச்சிட்டான். சந்திரனும் அதே மாதிரி தேய தொடங்கினான். மனுஷனுக்கும் தெய்வங்களுக்கும் தேவாதி தேவர்களுக்கும் பயம்னு வந்தால் கடைசி யார் காலை பிடிப்பாங்க? சிவபெருமான் தான். கருணையோடு ஏற்றுக்குவார் இல்லையா, சிவபெருமான் காலை பிடிச்சான். காலில் விழுந்த சந்திரனை தலையில் தூக்கி அமர வைத்தார் எம்பெருமான். இப்படி தட்சன் கொடுத்த சாபத்தை சிவபெருமான் என்ன பண்ணிட்டார்னா, சந்திரனை கூப்பிட்டு இனி நீ தேய்ந்து வளர்வாய் என்று சொல்லி தலையில் தூக்கி அமர வைத்தார். இந்த நிகழ்வு தட்சனுக்கு மேலும் வெறுப்பை உண்டாக்குச்சு. யார் மேலே? சிவபெருமான் மேலே. வரம் வாங்கிய சிவனின் மீதே வெறுப்புணர்வை கொண்டான் தட்சன். இருந்து சிவபெருமானை அவன் வணங்குறது இல்லை. அப்படி ஒரு சமயம் அவன் ஒரு குளத்தில் குளிச்சுக்கிட்டு இருக்கப்போ 1000 தாமரை இதழ் கொண்ட ஒரு தாமரை, அதற்கு நடுவில் ஒரு வலம்புரி சங்கு, மிகுந்த ஒளியோடு வந்த அந்த சங்கை எடுத்து அவர் கையில் தொட்டோன்னே அது ஒரு பெண் குழந்தையாக மாறுச்சு. அந்த பெண் குழந்தைக்கு தாட்சாயணின்னு பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பித்தான் தட்சன். தாட்சாயணி வளர வளர சிவன் மீது அன்பு கொள்ள ஆரம்பித்தா, சிவநாமம் சொல்ல ஆரம்பித்தான்.
தாட்சாயினி இதை செய்வதைக் கேட்ட தட்சன் மிகுந்த கோபம் கொள்ள, அவள், நான் மணந்தால் சிவபெருமானைத்தான் மணப்பேன் என்றாள். அதன்படி நாட்கள் செல்ல சிவபெருமானை மணப்பதற்கு தாட்சன் சம்மதிக்கவில்லை. சிவபெருமான் என்ன பண்ணார்? ரிஷப வாகனத்தில் கிளம்பினார். பார்வதியை கூப்பிட்டார். அங்கேருந்து கிளம்பிட்டார். இதை பார்த்த தட்சனுக்கு மேலும் கோபம் வந்துருச்சு. கோபம் கொண்ட தட்சன் என்ன பண்ணான்னா, ஒரு யாகம் நடத்தினான். அந்த யாகத்திற்கு அனைத்து தெய்வங்களும், தேவர்களும், முனிவர்களும் எல்லாரையும் கூப்பிட்டான், சிவபெருமானை தவிர. யாகத்திற்குரிய நாயகன் யார்னா சிவபெருமான். அந்த நாயகனையே கூப்பிடாம யாகம் நடத்த தொடங்கினான். இதை பிரம்மா முதலான அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் கலந்து கொண்டார்கள். நன்றி மறந்து கலந்து கொண்டாங்க. ஏன் கந்த புராணத்தில் அடிக்கடி நன்றி மறந்து அப்படின்னு சொல்கிறோம்னா, கந்த புராணமே நன்றியை பற்றியும் நன்றி மறவாமை பற்றியும் சொல்லக்கூடிய நூல். இப்படி எல்லாரும் கலந்து கொண்ட அந்த யாகத்தை பார்வதி கேள்வியுற்று, நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட கேட்க, சிவபெருமான், நீ அங்கே போகக்கூடாது, நமக்கு மரியாதை இருக்காது, போகாதன்னு சொல்லி நிப்பாட்டுறார். ஆனால் பார்வதி தேவியோ, இல்லை, இதை தட்சனுக்கு என்னால் புரிய வைக்க முடியும்னு சொல்லி கிளம்புறாங்க. அப்படின்னா அப்படி போகிறதா இருந்தால் ஒரேதா போ அப்படின்னு சொல்லிடுறார் சிவபெருமான். பார்வதியும் அங்கேருந்து யாகக்குண்டம் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. தட்சன்கிட்ட முறையிடுறாங்க. ஆனால் தட்சனோ சிவநிந்தனை பண்ணுறான். சிவனை பற்றி தவறாக பேசிய தட்சன் யாகம் அழிந்து போகன்னு சொல்லி தாட்சாயணி என்ன பண்ணுறாங்க, யாக குண்டத்தில் தீயில் விழுந்துடுறாங்க. இதை அறிஞ்ச சிவபெருமான் என்ன பண்ணுறாருன்னா, தட்சனை அழிப்பதற்கும் யாகத்தை நிறுத்துவதற்கும் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் இருக்கக்கூடிய ஒரு முடியை எடுத்து போட, அது அகோர வீரபத்ரரா உருவம் மாறி அந்த யாகக்குண்டத்தில் இருந்த அனைத்தையும் அழித்து பார்வதி தேவியை தூக்கி கொண்டு நடனமாடுறார். அப்போது அவரோட உடல் பாகங்கள், யாரோடது? பார்வதி தேவியோட உடல் பாகங்கள் பூலோகத்தை விழுகுது. பல இடங்களில் விழுந்த அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடத்துல ஃபுல்லாக அம்பிகையின் புண்ணிய ஸ்தலங்கள் உருவாகுது. இப்போ என்ன? தட்சனோட ஆணவம் அழிஞ்சது. சிவபெருமானோட காலடியில் விழுந்துட்டான். சிவபெருமான் கருணையின் பெருங்கடல் அல்லவா? சிவபெருமான் என்ன பண்ணுறார்? மன்னித்து தட்சனுக்கு அவனோட தலைக்கு பதிலாக, அவன் தலை துண்டிக்கப்பட்டது, அதற்கு பதிலாக என்ன பண்ணிடுறாருன்னா ஆட்டுத்தலையை கொண்டு பொருத்திடுறார். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் தட்சனுக்கு இப்படிப்பட்ட வரங்கள் கொடுக்கணும், இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஆணவத்தை கொடுக்கணும், அதன் பிறகு அந்த ஆணவத்தை ஏன் அழிக்கணும்? அதற்கு வரமே கொடுக்காமல் இருக்கலாமே அப்படின்னா அப்படி இல்லை. மனிதனாகட்டும் தெய்வங்களாகட்டும் யாராக இருந்தாலும் தெய்வங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கான வரங்களை எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோன்றது தான் இருக்குது. நம்மளோட ஆணவத்தினால் நமக்கு கிடைச்ச பதவியாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அதை வச்சு மற்றவங்களை நம்ம துன்புறுத்த ஆரம்பித்தோம்னா நம்மளோட அழிவு காலம் ஆரம்பமாகும். அதை உணர்த்த தான் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா இப்படிப்பட்ட சம்பவங்களை நடத்துகிறாங்க. அதன் பிறகு அம்பிகையோட உடல் பாகங்கள் பூலோகத்தில் விழுந்ததில் அதில் நிறைய புண்ணிய ஸ்தலங்களில் விழுந்து அம்பிகையோட புண்ணிய ஸ்தலங்கள் உருவாச்சு. அதற்கப்புறம் இமவான் தனக்கு குழந்தை வர வேண்டும் சொல்லி சிவபெருமானை நினச்சி அவன் தவம் செய்ய அம்பிகை அவனுக்கு குழந்தையாகவே கையில் கிடைத்தாள். அவன் அந்த குழந்தையை எடுத்து அவனது மனைவி மேனையிடம் கொண்டு போய் கொடுக்க, மேனையும் சந்தோஷமாக அம்பாளை வளர்க்கிறாள். அம்பாள் சிறு வயதிலிருந்தே சிவப்பற்றுதலில் நாட்டமாகி சிவனை வேண்டி தவம் செய்ய ஆரம்பித்தாள். மற்றொரு பக்கத்தில் சிவன் அமைதியாக போய் எங்கே உட்காந்துட்டார்? தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் இவர்கள் நால்வருக்கும் சின்முத்திரையை காமிச்சு அவர் என்ன பண்ணிட்டார்? தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு தவத்தில் அமர்ந்துட்டார். ஒரு பக்கம் அம்பிகை தவத்திலையும், இன்னொரு பக்கம் எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி வடிவம் கொண்டு அவரும் தவத்திலையும் அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட சமயத்தில் தான்
இலங்கைக்கு அருகே வீரமகேந்திரம் என்ற அழகிய ஊர். அந்த ஊரோட மன்னன் யார்னா சூரபத்மன். மாயமாபுரம்ன்ற இன்னொரு ஊர், அதோட தலைவன் யாருன்னா தார்கன். அசுர நகரம்ன்ற ஒரு ஊர், அதோட தலைவன் யாருன்னா சிங்கமுகன். இந்த 3 அரக்கர்களோட அட்டகாசம் ஆரம்பமாச்சு. இதில் சூரன் இருக்கான் இல்லையா, இவன் சிவபெருமான்கிட்ட வழக்கம் போல் வரம் வாங்கினவன். அதுவும் எப்படிப்பட்ட வரம் வாங்கினவனா, சிவன் ஆற்றலால் மட்டுமே அவனை அழிக்க முடியும், வேறு எந்த ஒரு சக்தியாலும் அழிக்க முடியாதுன்றது தான் அந்த மாதிரி ஒரு வரம். இப்போது சிவன் தவத்தில் இருக்கார். அப்போது அவனுக்கு இந்த விஷயம் தெரிந்தோன்னே அவனோட ஆட்டம் ஆரம்பமாகுது. தேவலோகத்து மேலே படையெடுக்கிறான், எல்லோரையும் அடிமைப்படுத்துகிறான். தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு முதலான அனைத்து தெய்வங்களையும் ரொம்ப துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அந்த சமயம் இந்த சூரன் இருக்கான் இல்லையா, அவனோட மகன் பேர் பானுகோபன். இவன் தேவேந்திரனோட மகன், அவன் பேர் ஜெயந்தன். இந்த ஜெயந்தனை கொண்டு போய் சிறையில் அடைச்சி துன்புறுத்த ஆரம்பிச்சிட்றான். தேவேந்திரன் இதை பார்த்து தாங்க முடியாமல் பிரம்மன் காலில் விழுகிறான். என் மகனை காப்பாற்ற வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு பிரம்மதேவன் சொல்கிறாரு, இது நாம் செய்த குற்றத்திற்கான பலன். நம்ம எல்லாரையும் காப்பாற்ற சிவபெருமான் என்ன பண்ணார், ஆழகால விஷத்தை உண்டார் இல்லையா, அதை மறந்து, அந்த நன்றியை மறந்து நாம் என்ன பண்ணோம், தட்சன் நடத்தின யாகத்தில் போய் எல்லோரும் பங்கெடுத்துக்கிட்டோம், சிவபெருமானை அவமதித்தோம். அதற்கான தண்டனையை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். இதற்கு என்ன வழின்னு எனக்கும் தெரியலை, வா விஷ்ணு பகவான்கிட்ட கேட்போன்னு சொல்லி விஷ்ணு பகவான்கிட்ட போகிறாங்க. அவர் அதற்கு ஓர் விஷயம் சொல்கிறார். என்னென்னா, தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் தவத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா மகன் பிறப்பான். சிவனின் சக்தியால் மட்டுமே அழிக்க முடியும்னு சூரன் வரம் வாங்கியிருக்கான். அப்போ என்ன பண்ணணும், சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சோம்னா மகன் பிறப்பான், அவன் மூலமாக சூரன் அழிவான். வாங்க எல்லோரும் சிவபெருமானை வணங்கி வேண்டுவோம்னு சொல்கிறார். அப்போது தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை எப்படி எழுப்புவது? விஷ்ணு பகவான் அதற்கு ஒரு உபயம் சொல்கிறார். என்னன்னா, அந்த யோசனை, மன்மதனை கூப்பிட்டு அவரோட அம்பை சிவபெருமான் மேலே விட சொல்லுவோம். மன்மதன் யார், காதல் தலைவன் இல்லையா, அதனால் மன்மதனை கூப்பிட்டு இதை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் மன்மதன் பயந்து போய், இந்த கரும்பு வில்லும் இந்த மலர் கணைகளும் யார் கொடுத்ததுன்னா சிவபெருமான் எனக்கு கொடுத்தது, அவர் மேலே அம்பு விடக்கூடிய தகுதி எனக்கு இல்லை, அப்படி விட்டால் என்னை அவர் எரிச்சிருவாருன்ற பயத்தில் முடியாதுன்னு சொல்கிறார். இதை கேட்ட பிரம்மன் என்ன சொல்கிறாருன்னா, நீ இதை செய்யலைன்னா உனக்கு நான் சாபம் கொடுத்து அழிச்சிருவேன்னு சொல்கிறார். பிரம்மதேவன்கிட்ட சாபம் வாங்கி அழிந்து சாகிறத விட எம்பெருமான் சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து வரும் தீ என்னை சுட்டு எரிக்கட்டும்னு சொல்லி மன்மதன் கிளம்பி போகிறான். மன்மதன் எங்கே போகிறான், சிவபெருமான் தவம் செய்த இடத்துக்கு போகிறான். அங்கு சிவனுக்கு யார் காவலாக இருக்கா, ஆதியிலும் திருநந்தி அனாதியிலும் திருநந்தி வாதனையால் விளையாட வருமிடமும் திருநந்தி திலாத திருநந்தி திகழ் வெறுமை திசைமுகனார் ஓதிடிலும் அவருக்கு வாய் 1 கோடி போதாமே. நந்தி பகவான் காவலாக இருக்கார். நந்தி பகவானை தாண்டி சிவபெருமான்கிட்ட போக முடியுமா? முடியாது. நீங்கள் இந்த கோயில் பிரகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானோட மூச்சு காற்று சிவபெருமான் மேலே பட்டுக்கிட்டே இருக்குமா. அதனால தான் சிவபெருமானுக்கு நேராக அமரக்கூடியவர் யார்னா நந்தி பகவான். இவர் சிவபெருமானை எப்பொழுதுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாராமா. அவர் மேலே ஒரு தூசு துரும்பு கூட வரவிடாமல் பார்த்துக்குவாராமா நந்தி பகவான். இப்படி நம்ம கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா நந்தி பகவானுக்கு பின்னாடி கொஞ்சம் இடைவெளி கொடுத்துருப்பாங்க. நம்ம நந்தி பகவானுக்கு பின்னாடி கூடி தான் போகணும் இல்லையா. அதே மாதிரி பிரகாரத்துக்குள்ளே போகிறப்போ நந்தி பெருமான்கிட்ட நம்ம வணங்கி அவர்கிட்ட நம்ம ஆசி வாங்கி, அதை விட நம்ம உள்ள பெருமான் எம்பெருமான் சிவபெருமானை பார்க்குறதுக்கு அனுமதி வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். இப்படிப்பட்ட நந்தி பெருமானை தாண்டி ஒரு மலர் கணைகளை தொடுக்க முடியுமானா முடியாது இல்லையா. தடுத்து நிப்பாட்டிட்டார் நந்தி பகவான். அதுக்கப்புறம் மன்மதன் அவரோட எல்லா கதையும் சொல்கிறார். இந்த மாதிரி பிரம்மதேவன் சாபம் கொடுத்துருவார், உலகம் அழிஞ்சிரும், சூரனோட இது தாங்க முடியாமல் எல்லாரும் மக்கள்லேருந்து தேவர்கள்லேருந்து எல்லோரும் கஷ்டப்படுறாங்க.
ஆக வேறு வழி இல்லை. இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அனுமதி தரணும்னு கேட்டோன்னே நந்தி பகவானும் சரி, நீ கிழக்கு முகம் பார்த்து வந்திருக்க. கிழக்கு முகம் வந்து சிவபெருமானோட வலதுபுறம். இந்த வலதுபுறத்தில் பேராற்றல் கொண்டவர் சிவபெருமான். நீ என்ன பண்ணா கிழக்கு முகம் பார்க்காத மேற்கு முகம் போ, அங்கே இருந்து மலர்கனைகளை தொடுன்னு சொல்கிறார். ஏன்னா மேற்கு முகம்ன்றது வந்து சிவபெருமானோட இடது பக்கம் அவருடைய கருணை. அப்படி கருணை இருக்கிற பக்கம் நின்று இந்த இதை செய்யின்னு சொல்லிட்டு நந்தி பகவான் அவருக்கு அனுமதி தர்றார். அதுபடி மன்மதனும் என்ன பண்ணுறான்னா இடது பக்கம் போய் நின்று அம்பை விடுறான். யார் மேலே? சிவபெருமான் மேலே. முடியுமா? முடியாது இல்லையா? அந்த அம்பு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே நின்றுது. சிவபெருமான் கண் விழித்து பார்க்க மன்மதன் எரிந்து சாம்பலாக போயிட்டான். இதை பார்த்த ரதி தேவி வந்து அழுது புலம்புறா. திரும்பவும் சிவபெருமான் தவநிலைக்கு போயிடுறார். இதை பார்த்த தேவர்களும் தெய்வங்களும் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் சிவபெருமான் காலில் வந்து விழுந்து அழுது என்ன செய்வதுன்னு தெரியலை. சூரன் வந்து இப்படிப்பட்ட கொடுமையான ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், நீங்கள் மனசு வைக்காமல் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்ல சிவபெருமான் சரி போங்க, நான் பார்வதியை பார்க்குறேன்னு சொல்லி அங்கேருந்து பார்வதி தவம் செஞ்ச இடத்துக்கு வர்றாரு. பார்வதியை பார்க்க எப்படி வர்றாரு? ஒரு கிழவன் வேஷத்தில் வர்றாரு. கிழவன் வேஷத்தில் வந்த சிவபெருமான் யாருன்னு தெரியாத பார்வதி அவரை திட்ட, அதுக்கப்புறம் சிவபெருமான் தன்னுடைய சுய உருவத்தை காட்ட பார்வதி சிவபெருமான் கல்யாணம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. அகத்தியரை கூப்பிட்டு அனைவரும் சேர்ந்து நடத்திய அந்த திருக்கல்யாணத்தில் வடக்கு பக்கம் நடந்ததுனால அங்கு வந்து அதிகமான பாரம் தாங்க முடியாது. அது வடக்கு கீழே இறங்க, இதை காப்பாற்ற என்ன பண்ணுறாரு, அகத்தியரை கூப்பிட்டு நீங்கள் தெற்கு பக்கம் போங்க, நீங்கள் ஒரு ஆள் போனால் போதும், கீழே போன வடக்கு சரி நிலைமைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அகத்தியரோட பெருமையை அங்கே காமிக்க தான் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய தேவர்கள், முனிவர்கள், தெய்வங்கள் எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தாலும் தெற்கே ஒரே ஒருத்தர், அவர் யார், அகத்திய மாமுனி, அவர் ஒருத்தர் போனால் எல்லாமே சரிசமமாக ஆயிரும்னு சொல்லி அகத்தியரை அனுப்பி வைக்கிறார். அதன்படி எம்பெருமானின் திருக்கல்யாணம் இனிதே நடந்து முடிந்தது. கல்யாணம் முடிஞ்ச கையோட சிவபெருமான் என்ன பண்ணிடுறாருன்னா மீண்டும் தவத்துக்கு போயிடுறார். இதை பார்த்த விஷ்ணு, பிரம்மா, தேவர்கள் எல்லாருமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் தவப்பிரியன் இல்லையா, இப்படி செய்து விட்டாரே, இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் திரும்ப சிவபெருமான்கிட்ட போய் அழுது முறையிடுறாங்க. அதற்கப்புறம் சிவபெருமான் சரின்னு சொல்லி அவருடைய 5 முகங்கள், என்னென்ன முகம், ஈசானம் மேல்நோக்கிய முகம், இது பளிங்கு நிறத்தில் இருக்குமா. தத்புருஷம் என்பது கிழக்கு முகம், இது பொன்னிறமாக இருக்குமா. அகோரம் தெற்கு நோக்கியது, இது சாம்பல் நிறம். வாமதேவம் வடக்கு நோக்கிய முகம், இது சிவப்பு நிறத்தில் இருக்கும். சத்யோஜாதம் மேற்கு நோக்கிய முகம், இது வெள்ளை முகத்தில் இருக்கும், வெள்ளை நிறத்தில். இதை தாண்டிய ஒரு முகம் இருக்குது, அதுதான் 6வது முகம், அதோ முகம், அது கீழ் நோக்கி பார்த்துருக்கும். இப்போது இந்த 6 முகம் இருக்கு இல்லையா, இந்த 6 முகத்தில் இருந்தும் 6 நெற்றிக்கண்ணிலிருந்தும் 6 நெற்றிக்கண்ணிலிருந்தும் வந்த தீப்பொறி அது ஒரு பெரும் பிம்பமாக மாறியது. இந்த பிம்பத்தை இவர் என்ன செஞ்சார், வாயுவையும் அக்னி பகவானையும் கூப்பிட்டு அதை கையில் கொடுத்தார். அதை வாங்கக்கூடிய ஆற்றல் அவங்க 2 பேர்ட்ட இருந்துச்சுன்னா அது இல்லை. அதை எம்பெருமானோட அனுமதியோட அவரோட ஆசீர்வாதத்தோட அவங்களால அதை தாங்க முடிஞ்சுச்சு. அப்படி அதை தாங்கி கொண்டு அவர்கள் அதை கங்கைக்கு கொண்டு வந்தாங்க. கங்கையாலேயே அதை தாங்க முடியாததுனால அது எங்கே வந்தது, சரவண பொய்கைக்கு வந்தது. அங்கு 6 குழந்தைகளாக அவர்கள் 6 தாமரை மலர்களில் கார்த்திகேயனாக காட்சி தந்தாங்க. அந்த 6 குழந்தைகளையும் வளர்ப்பதற்கு 6 கார்த்திகை பெண்கள் அம்பாளின் ஆசீர்வாதத்துடன் அங்கு வந்தார்கள். அவங்க 6 குழந்தைகளையும் தூக்கி வளர்க்க ஆரம்பித்தாங்க. இதனால தான் கார்த்திகை விரதம் வந்து மிகச்சிறப்பு. கச்சையப்ப சிவாச்சாரியார் அழகா சொன்னாராம், ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு சொன்னாராம். அதாவது எல்லா குழந்தையும் பிறந்தோன்னே பேர் இருக்காது இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தைகள்னு சொல்லுவோம்.
ஆனால் இங்கே அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு திருமுருகன் வந்து அங்கு உதித்தனன். அதாவது அவர் பிறக்கும் போதே பெயர் கொண்டு பிறந்தவன் அழகு முருகன். எதுக்காக பிறந்திருக்காராம்? உலகம் உய்ய, உலகம் சிறக்க திருமுருகன் அங்கு உதித்தனன் அப்படின்னு சொன்னாராம். ஞானக்கடவுள் பிறந்தார்னா ஒத்துக்க முடியுமா? முடியாது இல்லையா? பிறப்பும் இறப்பும் இல்லா என் கந்த கடவுள் அழகு முருகன் அல்லவா. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். இத்தோடு நம்ம இந்த 2ஆம் பாகத்தை முடிச்சுக்கிருவோம். 3ஆம் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கதிர்வேல். ஓம் சரவணபவாய நம.